தலைகீழா தான் நான் எழுதியிருப்பேன். ஏன் அப்படின்னா வான்ல தலைகீழா தான் இருக்கும். நம்ம பார்ப்பது போல் நேராகவே இருக்கவே இருக்காது. சரியா? அதற்கு உதாரணம் தான் நான் இந்த இதை சொல்லியிருப்பேன். இப்போ ஒரு உதாரணத்துக்கு ரிஷபம் உதயமாகுதுன்னு வச்சுக்கலாம். இப்ப காலையில அடிவான்ல காலையில ரிஷபராசி உதயமாகுது. ரிஷபராசி உதயமானால் நம்ம வான்ல என்னென்ன ராசிகளை பார்க்கலாம் அப்படின்னா ரிஷபம், மேசம், மீனம், கும்பம், மகரம், தனுசு இப்படி ரிவர்ஸ்ல தான் பார்க்க முடியும். கீழ இருந்து பார்க்க முடியாது. நம்ம நினைக்கிற மாதிரி ரிஷபம் உதயமானா ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம், கன்னி, துலாம் 6 ராசி தான் இருக்குது. அப்ப அந்த 6 ராசி வான்ல பார்க்கலாம் அப்படின்னா அது முற்றிலுமே தவறு. சொல்ற வார்த்தைகள் புரியுது இல்லையா? ரிஷபம் உதயமானால் இப்ப மேச ராசி உதயமாகுதுன்னு வச்சுக்கலாம். மேசம் உதயமாகுது. மேசம் உதயமானா நம்ம என்ன நினைப்போம்? மேசம், ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம், கனி 6 ராசி நமக்கு மேல தெரியும் அப்படின்னு நினைக்கலாம். ஆனால் உண்மையில் அப்படி கிடையவே கிடையாது. மேசம் உதயமானால் மேசம், மீனம், கும்பம், மகரம், தனுசு, விருச்சிகம் என்ற இந்த 6 ராசிகள் தான் தெரியுமே தவிர கீழே இருக்கக்கூடிய 6 ராசிகள் தெரியவே தெரியாது.